காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவைகள் மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை அப்படின்னு சொல்லலாம். அவைகளுக்கு பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆண்டவர் இவைகளை வெறுக்கிறார். அடுத்தது, என் மகனே, உன் தகப்பன் கற்பனைகளை நீ என்ன பண்ணு, காத்திருக்கோள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் இருதயத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடைய சம்பாசிக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல எப்படிப்பட்ட காரியங்கள், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் இருக்கணும், எப்படிப்பட்ட ஜீவியத்துல நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார். நிச்சயமாக நல்ல ஒரு நீதிமொழிகள் ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த உலகத்துல நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேலையிலும் பிரதர் மோகன் செபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயா சிஸ்டர் ஜோன் பண்ணுங்க. பிரதர் மோகன் இப்போ தான் ஜோன் பண்ணாங்க. இந்த அருமையான காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை தந்தமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நாம் நேற்றைய தினத்திலே நாம் வாசித்தோம், நம்முடைய ஜெபத்திற்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருகிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டவைகளாக இருக்கும். ஒருவேளை நான் ஒரு வகையாகவே நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் என்றால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்குமே, ஆனால் அந்த சம்பாஷணையிலே ஒரு அர்த்தமில்லாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். முதலாவது நாம பார்த்தோம், ஆண்டவர் தூதர்கள் மூலமாக பேசினார் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது
ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். நான் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார் என்கிற காரியத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வியாதியஸ்தரை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்கிற காரியத்தை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். மறுபடியுமாக இந்த காலை வேளையிலே யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திற்குள்ளாக நம்முடைய கண்களை திருப்புவோம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் நம்மிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று இந்த வசனம் நம்மிடத்திலே சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய காலங்களில், நம்முடைய காலத்திலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே முதலாவது சூழ்நிலை, நாம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்களிடத்தில் ஒருவன் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அவருக்கு ஏற்படுகிற ஒரு காரியம், துன்பப்படுகிற வேலையிலே அவன் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நாம துன்பப்படுகிற வேலையில ஜெபிக்கிறோமா? அடுத்தது, உங்களில் ஒருவன் சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ண வேண்டும்? சங்கீதம் பாட கட வேண்டும். இப்போ நாம இந்த காரியத்தை செய்கிறோமா? சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கடவுளை மறந்துடுறோம். ஆனா துன்பப்படுற நேரத்தில் ஆண்டவரை எல்லாருமே தேடுறாங்க. அதுவும் முதலாவது நம்முடைய பலத்தை தான் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது காரியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன பண்ண வேண்டுமா? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன செய்ய வேண்டும்னா, அந்த சபையின் மூப்பர்கள், முதலாவது கேள்வி நேற்றைய தினத்திலே படித்தோம், மூப்பர் என்றால் யார்? மூப்பனுடைய தகுதி என்ன என்கிற ஒரு காரியத்தை தீத்து புஸ்தகத்தை நாம் வாசித்தோம். தீத்து 1-2 அதிகாரத்திலே மூப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதியை நாம் வாசித்தோம். இந்த நாளில் மறுபடியுமாக மூப்பன் என்றால் யார் என்கிற ஒரு காரியத்தை நாம் படித்து, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அந்த மூப்பன் எப்படி ஜெபிக்க வேண்டும், அவனுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எப்படி எழுப்புவார் என்கிற ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் 2 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஒரு சரீர பிரகாரமான ஒரு ரீதியிலே நாம் நம்மை பிரித்து பார்க்கலாம். இரண்டாவது, ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பிரித்து பார்க்கலாம். எப்படி சரீரத்தின் பிரகாரமாக நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பார்த்தால், இப்ப நம்ம யோசித்தது போல, வாசித்தது போல, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன பண்ண வேண்டும்? சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, இந்த எண்ணெய் பூசுகிற ஒரு காரியம் என்ன, எங்கு நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆதியிலிருந்து நாம் பார்க்கலாம். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எண்ணெயை பூசும்படியாக தீர்க்கதரிசியின் இடத்திலே அனுப்புகிறார். இன்னொன்று, வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஈடாக ஒப்பிடப்படுகிறது. இன்னும் வேதாகமத்திலே அநேக காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த எண்ணெய் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த எண்ணெயின் மூலமாக அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கின்றார். அதற்கு மேலாக எண்ணெயை நாம் பார்க்கும் பொழுது, அந்த நல்ல சமாரியனுடைய கதையிலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த நல்ல சமாரியனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த சமாரியன் என்ன பண்ணுகிறார்? அடிப்பட்ட அந்த மகனை கொண்டு போய் அந்த சத்திரத்திலே விட்டு, அவர்கள்
2 பணத்தை கொடுக்கிறார். அவர்கள் என்ன பண்றாங்க? அவனை எண்ணெய் பூசுகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த எண்ணெய் என்ன? பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. அதற்கு மேலாக இந்த எண்ணெய் சரீரத்திலே, அதாவது ஒரு ஆரோக்கியத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு 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 மருந்தாக உபயோகப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு சில சமயங்களிலே நோய் வந்து விட்டால் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம். நாம என்னைக்காவது எண்ணெய் பூசுகிறோமா? எண்ணெய் பூசுகிறதே மறந்துடுறோம். அந்த எண்ணெய் பூசுறதுனால நம்முடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அதை நாம மறந்து விடுகிறோம். இன்னும் இந்த எண்ணெயை பார்க்கும் பொழுது ஒருவன் வியாதிப்படுவதற்கு காரணம், அதற்கான காரணம் லூக்கா எழுதுகிறார். லூக்கா ஒரு மருத்துவராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து வந்தார். இந்த சரீரத்திலே ஏற்படுகிற உபாதைகளை நாம் கருத்து யோசித்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான ஒரு எண்ணெயை நாம் பூச வேண்டும். இன்னைக்கு எண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கிறார்கள் என்றால் அந்த விதையிலிருந்து தயாரிக்கின்றார்கள். இன்றைக்கு எல்லா விதைகளுக்கும் ஆண்டவர் படைத்திருக்கிற ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு விதைகளுக்கும் சில மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அந்த மருத்துவ குணங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாம சும்மா எப்பயுமே ஒரே தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. இந்த மனிதனுக்கு அடிப்பட்ட அந்த வியாதியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு எண்ணெய் பூசும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். அப்போ அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவனை எழுப்புவார். இன்னைக்கு இந்த எழுப்புகிற ஒரு காரியத்தை ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது, எப்போ ஒருவன் வியாதிப்பட்டால், ஒருவனுடைய சரீரம், ஒருவனுடைய ஆன்மீகம் வியாதிப்பட்டால் அவனை எழுப்புவதற்கு ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை, ஆவியானவருடைய வசனம் தேவை, ஆவியானவருடைய கிருபை தேவை. அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட அந்த மகனுக்கு ஒருவேளை இந்த ஆத்மம் அறிய போகின்ற ஒரு காரியம் நடைபெறும் பொழுது அந்த ஆத்மத்தை ஜீவிப்பதற்கு ஆண்டவர் நித்தியமாக வாழ்வதற்கு ஆண்டவர் வருகிற அந்த நாளிலே அந்த ஆத்மத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இந்த வசனத்திலே 2 வகையான அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். நாம் சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிற நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். ஒரு மூப்பன் என்று சொல்லும் பொழுது அந்த மூப்பனுடைய தகுதியை நாம் பார்க்கும் பொழுது அந்த மூப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரனாக எண்ண வேண்டும். இன்றைக்கு மூப்பனுடைய ஒரு தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு தகுதியை ஆண்டவர் கொடுக்கின்றார்? இன்னைக்கு போரடிக்கின்ற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக நீ என்ன பண்ண? கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமல் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமல் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். அதாவது ஒரு மூப்பன் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவன் விசாரித்து அதற்கு தேடினவனாக, ஒரு கனம் பெற்றவனாக, அதற்கு பாத்திரனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மூப்பன் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு சாதாரணமாக இன்றைக்கு
எல்லா நபர்கள் பேசுகிற விதமாக பேசுகின்றார்கள். ஒருவன் ஒருவேளை தவறு செய்தால் அவனை அழைத்து, ஐயா இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ண வேண்டும், அப்படி பண்ண வேண்டும், அவனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க வேண்டும். அதை விட்டு என்ன பண்ணுகிறான், அவனுக்கு விரோதமாக நாம் பேசினால் அது தவறு. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியிறக்கமாய் இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகள் வெளியிறக்கமாயிருக்கும். அப்படி இராதவைகள் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மூப்பனானவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பை செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. அவைகளை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நீதி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை ஆண்டவர் செய்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கோ தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி இருக்கும், அப்படி ஆகும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மூப்பன் என்று சொல்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு தகுதிகள் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகிற ஒரு தகுதிகளை நாம் பார்க்கும்போது, இந்த மூப்பனுடைய ஒரு தகுதியை நாம் பார்க்கும்போது தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நேற்று தினத்திலே வாசித்தோம். நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவுக்கு விட்டு வந்தேனே. நீ குற்றம் சாட்டப்படாதவனாயிருந்தும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்று அடங்காதவர்கள் என்றும் பேர்படாத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் உன்னிடத்தில் இருந்தால் அவனை என்ன பண்ணு, சபை மூப்பனாக நீ ஏற்படுத்தலாம் என்று. அது அந்த மூப்பனுடைய தகுதிகள், அநேக தகுதிகள் இந்த அதிகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்காணியானவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அவன் உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும். அவன் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று ஒரு நல் மனசாட்சி பெற்றவனாக இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும். இன்னைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை முழுவதும் நமக்கு பல வகையான போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்குள்ளாக நாம் நீதிமானாக, உண்மையுள்ளவனாக, உக்கிரானக்காரனாக, ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த சரீரத்திலே நமக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காதபடி ஆண்டவருடைய சரீரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறவர்களாக, நம்முடைய எண்ணங்கள் சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த வியாதியஸ்தன் எப்படிப்பட்ட, இன்னைக்கு வியாதி என்று பார்க்கும் பொழுது வியாதி பல வகை உண்டு. இனி இந்த பிணியாளிகளை சொஸ்தமா ஆக்குவது யாருடைய காரியமாக இருக்கிறது? நாம போய் செபிக்கிறோம், நாம போய் செபித்து அவனுக்காக எண்ணெய் பூசுகிறோம்,
அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த மூப்பன் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக ஒருமனப்பட்டு அவர்கள் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எங்களுடைய பாவங்களை மன்னியுங்க என்று கேட்டு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய பாவத்தை என்ன பண்ணுகிறார்? மன்னிக்கிறார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவனுடைய நோயிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? விடுதலை கொடுத்து ஆண்டவர் அவனை எழுப்புகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஒரு வியாதியஸ்தவன், வியாதி அடைந்தவன் பல வகையான காரணங்களுக்காக வியாதிக்குள்ளாக கடந்து செல்கிறான். அவனுடைய பாவத்தின் கூலிக்காக சில சமயங்கள் அவனுக்கு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில சமயங்களில் வேதம் சொல்லுகிறது, தங்கள் தாய் தகப்பன்மார் மூதாதையர் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு தண்டனையாக வருகிற ஒரு தீரா வியாதிகள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்னைக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு தீரா வியாதி என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு வருகின்ற வியாதிகள் ஒருவேளை என்னுடைய தாய் தகப்பன்மார் என்னுடைய மூதாதையர் செய்த பாவத்தின் நிமித்தமாக எனக்கு வியாதிகள் வருகிறதா? பாவ நிவர்த்தி உண்டு பண்ணுகிற பாவங்களுக்காக இன்னைக்கு சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு தண்டனை அனுபவித்து ஒரு பரிகாரமாக நமக்கு சில சமயங்களில் வியாதிகள் அனுமதிக்கப்படுகிறது. இன்னும் நான்காவதாக பார்க்கும் பொழுது வியாதிகள் வருவதற்கான காரணம், நம்ம ஒருவேளை நமக்கு விசுவாச பரீட்சை வருவதன் நிமித்தமாக, விசுவாச குறைச்சல் நம்ம இடத்துல ஏற்படுகிறது நிமித்தமாக வியாதிகள் வரலாம் என்று வசனம் சொல்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சில சமயங்கள் வியாதிகள் வருவது தேவனுடைய மகிமைக்கென்று தன்னை குறித்ததல்லாமல் தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படியாக தேவனால் பரிசாக கொடுக்கப்பட்ட சில சமயங்களிலே வியாதிகள் வருகிறது. அந்த மனிதன் ஒரு பிறவிலே அவன் சூம்பின கையுடையவன், நடக்க முடியாதவன். அவனை குறித்து கேட்கின்றார்கள், இவன் செய்த குற்றமா இவனுக்கு வந்த வியாதிக்கு காரணம், அல்லது இவர்களுடைய தகப்பன் செய்த, பெற்றோர்கள் செய்த குற்றமா என்று கேள்வியை கேட்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்லுகிற பதிலை பார்க்கும் பொழுது தேவ நாம மகிமைக்கென்றே இவனுக்கு வியாதிகள் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வருகின்ற சில சமயத்திலே வருகின்ற வியாதிகள் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சில சமயங்களிலே நமக்கு வியாதியை அனுமதிக்கின்றார். இன்றைக்கு நமக்கு வருகின்ற வியாதிக்கான காரணம் ஒரு 6 காரணத்தை பார்த்தோம். இன்னொரு சமயத்திலே ஒரு போதகரோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது அந்த போதகர் வியாதிக்கான காரணத்தை ஒரு 13 காரணத்தை என்னிடத்திலே சொன்னார். ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக அவரை சந்தித்தேன். அப்போ வியாதி வருவதற்கான காரணம் என்ன, அந்த வியாதியை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும்? இன்னைக்கு நமக்கு வருகின்ற அனைத்து வியாதிகளுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது சில சமயங்களிலே நாம் செய்த பாவத்திற்காக அதற்கு கூலியாக நமக்கு சம்பளமாக வருகின்ற காரியங்கள் இருக்கிறது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், அவனுடைய பலத்தின் மிகுதியால் அவனுக்கு 80 வருடம் வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணுகிறது? அவனுடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைய மக்கள் மத்தியிலே 70 ஆண்டு 80 ஆண்டுகளுக்கு மேலாக அவனுக்கு கண்டிப்பாக அவனுடைய சரீரத்திலே வியாதி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இது அந்த காலத்திலே அருமையான உணவுகளை சாப்பிட்ட நபர்களுக்கும் பொருந்துகிறது. ஆனால் இந்த காலத்திலே நாம் முறையில்லாத சரியில்லாத உணவுகளை, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது, உணவு என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை ஒரு பிளாஸ்டிக் ப்ராசஸ் ஃபுட்டாக நாம் சாப்பிடும் பொழுது அதன் நிமித்தமாக அநேக வியாதிகள் வருகிறது. ஆகையினாலே நம்முடைய உடலுக்குள்ளாக நாம் போடுகிற உணவுகளை நாம் சரியாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த காலத்திலே அநேக ஆரோக்கிய செய்திகளை நாம் படித்து வருகிறோம், நாம் அதை கொடுத்து வருகின்றோம். ஆனால் 70 வருடம் எட்டுவதற்கு முன்பாக பல வகையான வியாதிகள்
இன்னைக்கு 90% மக்கள் ஹாஸ்பிட்டலும் அட்மிட் ஆகி அநேகர் மாண்டு போயிருக்கின்ற காரியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அப்படி என்றால் நாம் சாப்பிடுகிற ஆகாரம், நம்முடைய பானங்கள், நாம் விரும்பாத அநேக காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், இஷ்டம் போல ருசியாக, வாய்க்கு ருசிக்காக நாம் என்ன பண்ணுகிறோம், அநேக பதார்த்தங்களை நாம் குடித்து வெறித்து இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க, போதையூட்டக்கூடிய அநேக வஸ்துகளை என்ன பண்ணுகிறாங்க, அவர்கள் உபயோகித்து வருகிறார்கள். இதன் நிமித்தமாக அவர்களுக்கு தீராத வியாதிகள், அநேக வியாதிகளை என்ன பண்ணுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே சம்பாதித்து பாதி வயதிலே, அவர்களுடைய வயது முதிர் வயது ஆகாதபடி அவர்களுடைய பாதி வயதிலே அவர்கள் மாண்டு போகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக அவர்கள் தவறான உணவுகளை சாப்பிட்டு அதன் நிமித்தமாக, அதன் காரணமாக வருகின்ற வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குவாரா என்பதை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அதற்கு ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் அவனுக்கு சுகமாக்க வேண்டும் என்றால் ஆண்டவனுடைய தப்பிதங்களை மன்னித்து ஒருவேளை சுகமாக்கலாம். ஆனால் நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், அவனுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு, அவனுடைய லிவர் ஃபெயிலியர் ஆயிட்டு, இதன் மூலமாக அநேக வியாதிகள், லங் ஃபெயிலியர் ஆயிட்டு, அந்த லங்கை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்றாங்க. அதை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு டாக்டர் இடத்துல சொன்னார், அதை புதுப்பிப்பதற்கு உடலுக்கு தேவையான சரியான உணவுகளை நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உடல் ஒரு 5 வருடத்துக்குள்ளாக அதை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ஒரு புது இன்ஜினாக மாற்ற திறமை வாய்ந்தது என்று அவர் சொல்கிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இங்கு ஏசாயா 38ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க எடுத்தவங்க, ஏசாயா 38ஆம் வசனம், நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டது அறுப்புண்கிறது போது சொன்னேன். இங்கு எசேக்கியா ராஜா அவருடைய ஆயுசில் முடிவதற்கு முன்பாக அவன் வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கும்படியாக சொஸ்தமான போது எழுதி வைத்த அவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்பட்டேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிறது என்று சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோட இருந்து மனுஷரை நான் காண்பது இல்லை. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவில் இருந்து அறுத்து விடுகிறேன். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவேன். விடியற் காலம் மட்டும் நான் என்ன மீட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல் என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவேன் என்று சொல்லி, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்தின் அந்த ஒரு படுகையிலே இருக்கும் பொழுது அவர் ஏசாயா அவருக்கு சொன்ன வார்த்தை, அந்த மரணம் என்று பார்க்கும் பொழுது, மரணத்தில் இருந்து இந்த உலகத்துல யாருமே தப்பிக்க முடியாது. இன்னைக்கு மனிதன் தேவனிடத்திலே ஒரு பயம், மனிதனுக்கு பயம் இருக்கின்ற ஒரே ஒரு பயம் என்னன்னு சொன்னா இந்த மரணம் பயம் மட்டும்தான். ஒருவேளை இந்த மரணம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அந்த மரணத்தின் போது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்தால், வியாதிகள் வரும் பொழுது மரணத்தின் போது இந்த சரீரமானது அழிந்து போகிறது. ஆகையினாலே எல்லோருக்கும் பயம் வருகிறது.
இந்த சரீரம் அழிந்ததுக்கு பிறகு அந்த சரீரத்துடைய பேர் வேற பேர் தான் சொல்லுவாங்க. இந்த பிணத்தை தூக்கிட்டு கொண்டு போய் புதைச்சிடணும், இல்லாட்டி எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறாங்க, மனிதன் வாழும் பொழுதுதான் அவனுக்கு மரியாதை இருக்கிறது. ஒருவேளை அவனுடைய சுவாசம் அவனிடத்திலிருந்து போய்விட்டால் அவன் முற்றிலுமாக அந்த சரீரத்துக்கு ஒரு மரியாதையோ ஒரு மதிப்போ இல்லாதவனாக, எப்படிப்பட்ட ஒரு வியாதியுடையவனாக, எப்படிப்பட்ட பண செல்வந்தனாக இருந்தாலும் அவனை பிணம் என்று அவனை எப்பொழுதும் பிதைக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தான் பேசுகின்றார்கள். அப்படியானால் இந்த சரீரத்திலே தேவ பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும் பொழுது இந்த சரீரமானது தேவன் வருகின்ற நாளிலே ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து மரிக்கின்றேன் என்றால் தேவன் வருகிற அந்த நாளிலே இந்த சரீரமானது நிச்சயமாக எழுப்பப்படும். அந்த நாளுக்காக நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த சரீரத்திலே தேவனை காண்பேன் என்று யோபு சொல்லுகிறது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமா இருந்தீங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய சரீரத்தை நான் மீட்பேன். ஆண்டவர் வருகிற நாளிலே நாம் உண்மையாக இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை மீட்கும் பொருளாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாளை தினத்திலே இன்னும் 6 காரியங்களை குறித்து நாம் படிப்போம். என்னென்ன காரணத்துக்காக நோய்கள் வருகிறது, அந்த நோய்களை நாம் எப்படி ஜெபத்தின் மூலமாக சரி செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமாக இந்த உலகத்திலே பிரியமான காரியத்தின்படி ஆண்டவருடைய கற்பனையின்படி நாம் நடந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு சொல்லுகின்ற அளவுக்கு நாம் உண்மையும் உத்தமமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மளுக்கு இந்த உலகத்திலே ஜீவனை ஆயுசு நாட்களை அதிகமாக கொடுக்கின்றார். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாளை எடுத்துக்கொண்டார் என்றால் அது கர்த்தருடைய சித்தமே. இந்த உலகத்திலே நான் உண்மையாக வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நமக்கு புது பலன் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது பலகீனங்கள், கஷ்டங்கள், சோர்ந்து போகின்ற வேலை, வியாதியின் தருணம், இந்த வியாதியின் தருணத்துல தான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உண்மையாக நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்திலே நம்மை வாளாக்காமல் நம்மை தலையாக்குகிறார். நம்மை கீழாக்காமல் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மை மேலாக்குகிறார். இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்துல நமக்கு பல வகையான பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்துல நமக்கு வருகிற அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து போராட்டங்களையும் நாம ஆவியின் வல்லமையினாலே, ஆவியின் கிருபையினாலே, ஆவியின் பலத்தினாலே, ஆவியின் பட்டயத்தினாலே நாம் ஜெயிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் நாளை தினத்திலே தாய் தகப்பன்மாரை அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தண்டனையாக கொடுக்கப்பட்ட தீரா வியாதி, அந்த வியாதியை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும்? சில சமயம் பாவ நிவர்த்தி உண்டு பண்ணுகிற பாவங்களுக்காக தண்டனையை நாம் அனுபவித்து வருகிறோம் என்றால் அதை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும்? சில சமயங்களில் நமக்கு விசுவாசத்தை சோதிக்கும்படியாக சில சமயங்களில் நமக்கு வியாதிகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய வியாதியை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து நாம் படிப்போம். நிச்சயமாக இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்திலே உண்மையும் உத்தமமாக நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு ஆண்டவருடைய கிருபையின்படி, ஆண்டவருடைய இரக்கத்தின்படி, ஆண்டவருடைய பலத்தின்படி நம்மை விசேஷமாக நம்மை நடத்துவார். அவருடைய நடந்துதலுக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே எங்களுக்கு வியாதிகள் வரும் பொழுது நாங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில வியாதிகள் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வியாதிகளை நீக்குவதற்கு நான் யாரை நான் தேட வேண்டும்? ஆண்டவரே, நான் யாரை அழைக்க வேண்டும்?
சபையின் மூப்பர்களை அழைக்க வேண்டும். அந்த சபையின் மூப்பர்கள் அவர் ஒன்றாக வந்து ஆண்டவரே அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக செபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை எழுப்புவார் என்று இந்த வசனத்தை இந்த காலை வேளையிலே தியானித்தோம் சுவாமி. நிச்சயமாக இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசுகிற தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்ததுங்கய்யா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் மாத்திரமல்ல அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர்வதற்கு தகுதியுடையவர்களாக நீர் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து உமக்கென்று இந்த உலகத்திலே சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தந்த அருமை ரட்சகர் ஆண்டவரும் எங்களை உண்டாக்கினவரும் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரும் எங்களை மீட்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் ஸ்நேகமும் அனைத்தும் பார்க்கிறோம். இந்த வேலையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வேலையிலே கலந்து கொள்ள தடையாயிருந்த எல்லா சகோதர சகோதரர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை காணொலியிலே கேட்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இன்றும் என்றும் சதா காலம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.